ஜெய் பீம் நான் அரத்தி. இந்த காணொளி எதை பத்தி அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஹோமம் வளர்க்கறது அப்படிங்கிறது பல பெயர்ல பல காரணங்களுக்காக பல பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்றதுல இருந்து, வீட்டுக்கு குடிபோடுறதுல இருந்து, அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல இருந்து பல காரணங்களுக்காக பல பெயர்களை நம்ம ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி பார்ப்பனியத்தை பாதுகாப்பதற்காக, அதனுடைய கட்டமைப்பு உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிராமணர்கள் இதுக்கு கூட தனியா ஹோமம் வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அதாவது இவங்க எல்லாம் 4 வேதம்னு சொல்றாங்கல்ல, அந்த 4 வேதத்துக்குள்ள யஜுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யஜுர்வேதத்துக்குள்ள இருக்கிறதா ஆவகந்தி ஹோமம். இந்த ஆவகந்தி ஹோமம் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தா, கடவுளுக்கு பலத்தை கொடுக்குமா. அதாவது கடவுளுக்கு பலத்தை கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கடவுள் பலத்தை கொடுப்பாரு. அப்ப பலத்தை கொடுக்கும் போது இதனுடைய கட்டமைப்பு, அதாவது வர்ணாசிரம கட்டமைப்பு உடைபடாம இந்த பிராமணிய கட்டமைப்பு நல்லா செழித்து வளருமா. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த வர்ணாசிரமம், மனுநீதி, சனாதனம். இந்த வர்ணாசிரம, மனுநீதி, சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த பார்ப்பனியத்தை வாழ வைக்கிறதுக்கு கடவுளும் கூட்டாளி. நன்றி.